God wants to talk to you. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். மீகா 6வது அதிகாரம் வசனம் 7. இப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னன்றது இந்த இடத்துல கிளியரா பாக்குறோம். நம்ம இன்றைக்கு எவ்வளவு பேரு இந்த வசனத்தின்படி இருக்கிறோம். நமக்கு நல்லது கெட்டது என்னதுன்னு தெரியும். நமக்கு தெரிஞ்சோ நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம், துணிகரமாய் பாவம் செய்வோம். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறார், ஆண்டவர் மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம். அப்படி இருந்துராதீங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் எதிர்பார்க்க என்னது, தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படணும், ஏழைகளுக்கு உதவணும். ஜெபம் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தேவையா இருக்கிறது. பெருமை எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு பெருமை இருக்கும், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இந்த போஸ்ட்ல இருக்கிறேன், இந்த பதவியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமை இருக்கலாம். ஆனா அந்த பெருமை கர்த்தருக்கு பிடிக்காது. பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம். மற்றவர்களிடத்திலையும் தேவனிடத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், தாழ்மையுள்ளவர்களா இருக்கணும். அவனுடைய சமூகத்தில் போகும்போது, ஆண்டவர் எனக்கு எதுவுமே தெரியாது, உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்மளை உயர இடங்கள்ல நம்மளை வைப்பார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தயை ஆயத்தப்படுத்தி நம் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல நம்மளை மறுபடியும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தாழ்த்துகிறேன், நல்ல காரியங்களை, நீதியான காரியங்களை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.